நமஸ்காரம் ஜீசஸ். நம்முடைய பைபிள்ல யாக்கோபு என்ற புஸ்தகம் ஒன்று, அதாவது ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 1 to 10. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1-10 வசனத்திலே நம்மளுடைய நாவை குறித்து அழகாக எல்லா காரியத்தையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாக்கு, டங், அதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த நாவு மிகவும் சிறிய அவயம் நம்மளுடைய சரீரத்துல, ஸ்மால் பார்ட் ஆஃப் தி பாடி. ஆனா அந்த நாவினால நாம ஒரு வார்த்தையை சொன்னோம்னால் அந்த வார்த்தை நம்மளுடைய சரீரம் முழுவதையும் கண்ட்ரோல்ல எடுத்து. அதனால நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க சொல்லலாம், நான் இந்த வாரம்லாம் ரொம்ப பலவீனம் ஆயிட்டேன், இப்படியே பலவீனம் ஆயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது உடனே அந்த மூளையில போய் அது என்ன பண்ணிடும், எட்டின உடனே அந்த மூளை வந்துட்டு எல்லா நர்வ் சிஸ்டமும் என்ன பண்ணிடும், அது பலவீனப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவா பேசாத படிக்கு பாசிட்டிவா பேசுறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நல்லா ஒரு வேலையில ஏறி நான் நல்லா என்னுடைய வேலையில செட்டில் ஆயிடுவேன். ஆவிக்குரியான ஜீவிதத்துல நான் வளர்ந்து வல்லமையான ஒரு ஊழியக்காரனா மாறுவேன். ஆவியின் வரங்கள் எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைக்கப்படுவேன். என்னுடைய வாழ்க்கையில இனி கஷ்டம் இருக்காது. நான் எப்பொழுதும் கர்த்தர் சொன்னதின்படி வாலாகாமல் தலையாகுவேன், கீழாகாமல் மேலாவேன் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவாக பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் உயர்வு உண்டாகும். ஆமென். இந்த நாக்கு நம்மளுடைய சரீரத்தை முழுவதுமாக கண்ட்ரோல் எடுப்பதனால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பேச வேண்டும். அதனால நீங்க எப்பொழுதுமே நினைவிலே அது வைத்து கொள்ள வேண்டும். சிலவங்க சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பாவுக்கு பிபி சுகர் இருந்துச்சு, அதனால அவங்க அப்படியே செத்து போயிட்டாங்க, நாங்களும் அப்படியே தான் எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் வந்திருக்கு, அப்படியே செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும். ஏனென்றால் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்மளுடைய நாவில அதிகாரம் உண்டு. நீ என்ன பேசுறியோ அந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், உன்னுடைய சரீரத்திற்குள்ளாக செயல்படும். ஏனென்றால் நம்முடைய சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் அப்படியாக இருக்கிறது. அதனால் இன்றையிலிருந்து நீங்க எப்பொழுதுமே நல்லதை பேசுங்க, நல்லதை சொல்லுங்க, ஆசீர்வாதமாக இருங்க. எந்த விதமான சாபமாக இருந்தாலும் என் வாழ்க்கையில இந்த சாபம் தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாத படிக்கு இயேசு என்ற நாமம் உண்டு. இயேசு என்ற நாமத்தினாலே இந்த சாபத்தை நான் முறித்து போடுகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் அதை முறித்து போடுவார். உங்கள் வாழ்க்கையிலே அந்த சாபம் தொடராத படிக்கு கர்த்தருடைய பரலோகத்தில் இருக்க ஐஸ்வர்யத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால இன்றையிலிருந்து நீங்க பாசிட்டிவா பேசுங்க, இந்த நாவை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க, அதை உங்களுடைய கண்ட்ரோல்ல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வார்த்தை வாசிங்கள், கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கும் போது நம் ஜெயம் எடுப்போம். ஆமென். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. அப்பா தேவனே, இந்த நாவை நீர் கொடுத்தீர் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை பேச ஆண்டவரே, நலமானதை பேச, மற்றவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தாவே. அப்பா அந்த நாவு கர்த்தாவே சத்ருவானன் பொறுப்பேற்று கொண்டு ஆண்டவரே எங்களை வேண்டாததை பேச வைக்காத படிக்க ஆண்டவரே எங்களை பாதுகாக்க பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. யாரெல்லாம் கர்த்தாவே நெகட்டிவாக பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த நெகட்டிவ் பேச்சுக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கடந்து அப்புறப்படுத்துகிறேன். என்றையிலிருந்து அவர் வாழ்க்கையில பாசிட்டிவாக பேசும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கவே வேண்டுமாய் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில வார்த்தையினால் அநேக சாபங்கள், பாவங்கள் கர்த்தாவை நிறைந்து இருக்கிறதோ, இன்றைக்கு அவர்கள் கர்த்தாவை இதை கேட்டு உணர்ந்து கர்த்தாவை அந்த நெகட்டிவான வார்த்தை விட்டு விட்டு பாசிட்டிவாக பேச உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற தேவன் நீரையா, உம்மிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டு அதை கர்த்தாவை ஜெபித்து அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். நீர் கொடுக்கவே காத்து கொண்டு இருக்கிறீரையா. அப்படியாக ஒவ்வொரு மக்களையும் இன்றைக்கு கர்த்தாவை உருமாற்றப்பட்டு ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உம்மையும் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கும் ஆராதிக்கவும் கர்த்தாவே ஆண்டவரே எழும்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.